வீணா போயிருந்தானே அது என்ன பூனையா உங்களுக்கு உண்டாக்குனுச்சு? இதை உண்டாக்குன ஒருத்தன் அவனை காணா, பூனை தான் நிக்குது. இப்ப அதை உண்டாக்குனவனை காணா, அவன் மறைஞ்சுக்கிட்டான். நம்ம என்ன பண்றான்? பூனையை பாக்குறோம், நம்ம பாட்டுக்கு நம்ம காரியத்தை நிப்பாட்டி வியாபாரத்துக்கு போறோம், வியாபாரத்துக்கு போக மாட்டேங்கிறான், கல்யாணத்துக்கு போறோம், கல்யாணத்துக்கு போக மாட்டேங்கிறான். மாதிரி பூனை வந்துச்சு, நல்லா இருக்க, விளங்காது அந்த காரியம் அப்படிங்கிற மாதிரி இல்லையா? இதெல்லாம் உண்டாக்குன யாருன்னு கேட்டேன். இவன் தான் பண்ணுனா கண்ணனவன் ஓடி போயிடுறான். நம்ம அதன் மீது நம்பிக்கை வச்சுட்டு என்ன செய்யறோம்? ஏமாந்து போய் கொண்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சகுனம், சாஸ்திரம், சோதிடம், இதெல்லாம் எல்லாமே இந்த கண்ணாசுகள் வேலைதான், வசுவாசு வேலைதான். இதெல்லாம் இவங்க எல்லாம் கூட பிறந்த சைத்தானுக்கு சகோதரங்க. இந்த ரெண்டு பேரிடம் இருந்து நம்ம என்ன செய்யணும்? எல்லா இடத்துல பாதுகாப்பு தேடிக்கிறணும். இதெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியாது. இதெல்லாம் எவன் ரப்புல்லா, எவன் சூப்பர் பவரா இருக்கிறானோ அவங்ககிட்ட கொண்டு பெட்டிஷனை போட்டா தான் என்ன செய்ய முடியும்? நம்ம தப்பிக்க முடியும் என்பதற்காக வேண்டி இதுக்கு அதிகமான விளக்கங்கள் சொல்ல தேவையில்லை. எதற்கு? இந்த மனிதன் எப்படி தீய எண்ணங்களை உண்டாக்குவான் என்பதற்கு ஒரு அரசியல்வாதியே இருக்கிறான், அவனே கூட மறைஞ்சிருந்தா நம்ம உள்ளத்துல தீய எண்ணத்தை போட்டு விட்டுறான். அவன் வியாபாரி, அரசியல் ஒரு தொழில். என்னமோ உங்களுக்கு உழைக்க எங்களுக்கு உத்தரவிடுங்கிறான். அவன் நம்மளுக்கு உழைக்கிறதுக்காக வேண்டி எங்களுக்கு உத்தரவிடுங்கள்னு சொல்றான். அந்த மாய்மாலமான பேச்சுகள் நம்ம இதயத்தை ஈர்த்து நெஞ்சிருந்த பாத்தில் ஹக்குமாறு தோன்றி அவர்களுக்கு பின்னாடி ஓட வைக்கிறது, இப்படி நிறைய இருக்கிறது. மனிதர்களால் நம்ம வீழ்த்தப்படுவது ஜாஸ்தியா இருக்குது. மனுஷன் மட்டும் அடுத்தவனை கெடுக்கிறது இல்லைன்னு சபதம் எடுத்தானா நம்ம 90% ஜெயிச்சிருவோம். சைத்தான கெடுறத விட மனுஷனால கெடுறது ஜாஸ்தியா இருக்கிறது. நான் என்னோட கெட்டுருவேன், அடுத்தால கெடுக்க மாட்டேன்னு மட்டும் தீர்மானம் எடுத்து பார்க்கட்டுமே. 90% மக்கள் சரியான பாதையில போயிருவாங்க. எல்லாம் இங்க கெடுக்கிறதுனாலதான் ஹக்குல இருந்து விலகி பாத்தில மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு அல்லாஹ்விடத்துல கவசத்தை தேடிக்கொள்ளணும். இது நாசுடைய விளக்கம், 114வது சூராவுடைய விளக்கம். மொத்தத்துக்கு அர்த்தத்தை பார்த்துக்கிறீங்க. குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவுது நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பிரபின் நாஸ் மனிதர்களுடைய இரட்சகனிடத்திலே, படைத்து பராமரிக்கிறவனிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். மலிக்கின் நாஸ் மனிதர்களுடைய எஜமான இடத்திலே, அரசனிடத்திலே, சக்கரவர்த்தி இடத்திலே, ராஜாவிடத்திலே, ராஜாவிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இலாஹின் நாஸ் மனிதர்களுடைய வணக்கத்திற்கு சொந்தக்காரனாகிய இறைவனிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். ஏதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன்? மின் ஷரில் வஸ்வாஸ் தீய எண்ணங்களை, தீங்குகளை விட்டும், தீய வசுவாசுடைய தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். வசுவாசுக்கு நம்ம அர்த்தம் சொல்லிட்டோம். வசுவாசுன்னா இருக்கிறத இல்லைன்னு ஆக்குறது, இல்லாத இருக்குன்னு செய்யறதான் வசுவாஸ். வசுவாசுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, இது மைக்குன்னு எனக்கு காட்டினா அதுக்கு ஒரு வசுவாசு இல்ல. மைக்க பார்த்துட்டு ஏதோ ஒரு ஆளை என்னை பிடிக்கிற கையை நீட்டிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சா அதுக்கு ஒரு வசுவாஸ். இது மைக்கா தெரிஞ்சா அதுக்கு ஒரு வசுவாசு இல்ல. பார்க்கிறது மைக்கு, ஆனா எனக்கு எப்படி தோற்றம் அளிக்கும்? யாரோ என் கழுத்து நெருக்கி வர்ற மாதிரி தெரிஞ்சுன்னு இதை பார்த்துட்டு அப்ப வசுவாசம் உண்டா? எவனா சைத்தான் வேலை செய்யறான்னு அர்த்தம். அப்படித்தானே பேய் பிசாசுனா? பேயவா பாத்தீங்க? இருட்டுல வெளிச்சத்துல பேய்லாம் இருக்க மாட்டேங்குது, இருட்டா இருந்தா தான் பேய் வருது. அந்த இடத்துல ஏதாவது கருப்பாவன் இருக்குமுங்க, இந்த மாதிரி எழுதி இருக்குல்ல, இது இருட்டானவனு என்ன செய்யும்? யாரோ அந்த பின்னவன யாரோ நம்மளை கூப்பிடுற மாதிரி, மிரட்டுற மாதிரி தெரியும். இதெல்லாம் என்ன வசுவாச வேலை. அல்லது சுதூரின் நாஸ் மனிதனுடைய உள்ளங்களிலே தீய எண்ணங்களை உருவாக்கக்கூடிய, வசுவாசி ஏற்படுத்தக்கூடியவனுடைய, அல் ஹன்னாஸ் மறைந்திருந்து வசுவாசி ஏற்படுத்தக்கூடியவனுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். மினல் ஜின்னத்தி வன்னாஸ் இப்படிப்பட்டவர்கள் ஷைத்தான்களிலும் இருக்கிறார்கள், மனிதர்களிலும் இருக்கிறார்கள். ரெண்டையும் விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அதை முடிச்சிடறான் அல்லாஹ் நாஸ்ங்கிற சூறாவை. அடுத்து என்னன்னு கேட்டா, ஃபலக்குங்கிற சூறாவும் 113வது சூறாவும் பொது அம்சங்களை கொண்டது. அதுவும் பாதுகாப்பு தான் தேட சொல்றான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், நபிக்கு சொல்லுங்கள், நம்ம தான் சொல்லணும். அவுது நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பிரபில் ஃபலக் ஃபலக்குடைய இறைவனிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். ஃபலக் என்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. வைகரை பொழுது, காலை நேரம் இருக்கிற சுபுகு, சுபுகுங்கிறதையும் ஃபலக்கு என்று அரபு மொழியில் சொல்வார்கள். ஃபலக்கு என்றால் சுபுகுன்னு அர்த்தம் இருக்கிறது. ஃபலக்கு என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் நிலவு, சந்திரன். சந்திரனையும் ஃபலக் என்று சொல்வார்கள். அந்த சுபுகு விடியுதுல, வைகரை பொழுது காலை நேரம், அந்த காலை நேரத்தையும் ஃபலக் என்று சொல்வார்கள். ரெண்டுல எதை வேண்டாலும் வச்சுக்கலாம், அகராதியில உள்ள அர்த்தம் தானே. வைகரையினுடைய இறைவன் ரெண்டுமே வெளிச்சத்தை குறிக்கிறது தான். பொதுவா சந்திரன் நல்லா பிரகாசிச்சுன்னு சொன்னா அது ஒரு பிரைட்டா தான் இருக்கும். அதே மாதிரி சுபுக ஆயிடுச்சுன்னா அந்த பேய் பிசாசு அந்த மாதிரி கற்பனையா எல்லாம் மறைஞ்சு போயிடும். அப்ப காலை நேரத்தினுடைய இறைவனிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் எல்லாம் நம்ம கேட்க சொல்றான். எதுக்கு சொல்றான்னு கேட்டா, சரி ஹக்கையும் பாத்திலையும் கரெக்டா பிரிச்சு காட்டுவதற்கு மனுஷனுக்கு வெளிச்சம் தேவை. இருட்டுல ஹக்கையும் பாத்திலையும் பிரிச்சு காட்ட இயலாது. இப்ப திடீர்னு கரண்ட் போச்சுன்னு சொன்னா யார் யார் எங்க உட்கார்ந்துக்கிற உங்களால சொல்ல இயலாது. மறுபடியும் கரண்ட் வந்துருச்சுன்னு சொன்னா உங்களால சொல்ல இயலும். அப்ப அந்த மனிதன் இது மனுஷன், இது கழுதை, இது குதிரை, இது ஆடு, இது ஊசி, இது பேனான்னு கண்டுபிடிக்கிறதா இருந்தா அதற்கெல்லாம் தேவை வெளிச்சம். அப்ப வெளிச்சத்தினால நம்ம ஹக்க பாத்தில பிரிச்சு அறிகிற காரணத்தினால அல்லாவே தனக்கு என்ன பேரை வச்சுக்கிட்டான்னு சொன்னா ரப்புல் ஃபலக்குன்னு பேரை வச்சுக்கிட்டான். அடே வெளிச்சத்துக்கு சொந்தக்காரன் நான் தான்டா, ரப்புல் ஃபலக்குன்னா ஃபலக்குக்கு சொந்தக்காரன். ஃபலக்குன்னா வைகரை பொழுது, காலை பொழுது, விடியற் காலை.
இப்ப விடியற் காலைக்கு சொந்தக்காரனா இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு நம்மள சொல்ல சொல்றான். அல்ல விடியற் காலம்னு சொல்வதற்கு பதிலாக மாத்திக்கிட்டு கூட நிலவுன்னு கூட சொல்லிட்டு போங்க. நிலவுடைய இறைவன் ரப்புல் ஃபலக் என்றால் நிலவுடைய இறைவனிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், அல்லது காலை நேரத்தினுடைய இறைவனிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் சொன்னாலும் ஓகே. நிலவு உண்டாலும் அதுவும் மனுஷனுக்கு பார்க்கறதுக்கு உதவுமா இல்லையா? பிரயாணம் பண்றோம், நிலவு இருந்தா ஈஸியா போயிட்டு இருக்கலாம், அமாவாசை இருட்டா இருந்தா பிரயாணம் பண்ண இயலாது. அந்த மாதிரி அதுக்காக வேண்டி அந்த ரப்புல் ஃபலக் அல்லாஹ்வுக்கு பேரு. அப்ப காலை நேரத்தை இறைவனிடத்திலே அல்லது சந்திரனுடைய எஜமானிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ் நமக்கு கற்றுத்தர்றான். இதுல குல் ரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக், எதுல இருந்து பாதுகாப்பு தேடுறது அல்லாஹ்ட்ட. அங்கேயும் பாதுகாப்பு ஆல்ரெடி முதல் சூறாவிலையும் பாதுகாப்பு தேடியாச்சு. முதல்ல என்ன பாதுகாப்பு தேடணும்னு கேட்டா, இங்க விளையாடுறாங்களே அதுல இருந்து பாதுகாப்பு தர்றோம். உள்ளத்துக்குள்ள உள்ள விளையாட்டுக்கு தான் பாதுகாப்பு தர்றோம். கத்தி எடுத்து குத்து கொள்ள வர்றான் அதுல இருந்து பாதுகாப்பு தேடல. முதல் சூறாவுல பல நாசு சூறாவுல நம்ம அல்லாஹ்ட்ட என்ன பாதுகாப்பு தேடுறோம்னு கேட்டா, உள்ளத்துக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு நம்மள தப்பான செயலை செய்ய வைக்கிறானே, நம்ம கையை கொண்டு நம்ம கண்ணை குத்துறானே, அதுக்கு தான் பாதுகாப்பு தேடணும். நம்ம கையை எடுத்துக்கிட்ட நம்ம கண்ணை குத்துனா அந்த வேலை தான் வசுவாசுங்கிறது. நம்மளை உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு நம்ம சினிமா கொட்டை கூட்டிட்டு போயிடலாம், நம்ம உள்ளத்துக்கு நுழைஞ்சு நம்ம தண்ணி கூட்டிட்டு போயிடலாம், நம்ம உள்ளத்துக்கு நுழைஞ்சு நம்மளை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திடலாம். அப்படி செய்யக்கூடிய தீமைகள்ல இருந்து பாதுகாப்பு தேடுறோம். நாசுல ஃபலக்ல என்ன பாதுகாப்பு தேடுறோம்னு கேட்டா, உடல் ரீதியான துன்பங்கள், அதாவது நம்மளை கத்தியால குத்த வருவான், இது உள்ளத்துல தீய எண்ணத்தை போடல, அவன் குத்தாம பாதுகாக்கணுமா நம்மள? நீங்களும் உங்களை காத்துக்கிற இயலுமா? அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா அப்படி ஒரு சின்ன சிலிப்பாக்கி விட்டான்னு நீங்க தப்பிச்சுக்கிறீங்களே, அந்த மாதிரி அவனால் பாதுகாத்துற முடியும். அப்ப இதுல என்னத்தை பாதுகாப்பு தேட சொல்றான் அல்லாஹ்னு கேட்டா, வைகரை பொழுதுடைய இறைவனிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்திருக்கிற அனைத்து பொருட்களுடைய தீங்குகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பாதுகாப்பு தேடுறோம். எதுல பாதுகாப்பு தேடுறோம்னு கேட்டா, மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹ் படைத்திருக்கிற படைப்பினங்களுடைய தீங்குகளை விட்டும் நம்ம பாதுகாப்பு தேடுறோம். பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லிக்க, ரெண்டு பாதுகாப்பு உனக்கு வேணும் மனுஷனுக்கு. ஒன்னு ஆத்மீகரி, உன்னுடைய ஈமானுக்கு பாதுகாப்பு. ரெண்டாவது உயிருக்கு உடமைக்கும் சொத்துக்கு உனக்கு உரிய துன்யா சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு. அப்ப உலகத்திலே உனக்கு கேடு வராம சொத்து சுகத்தை பாதுகாக்கணும், உன்னை பாதுகாத்துக்கிறேன், உன் ஈமான அடிபட்டு போகாம பாதுகாத்துக்கிறேன். நாசு சூறாவுல அதுக்கு பாதுகாப்பு தேடுறோம். பழக்கு சூறாவுல எதுக்கு பாம்பு கடி, பாம்பு அல்லாஹ் படைச்ச படைப்பு தான், அது நன்மைக்கு உதவும். அதுல தீமை இருக்கா இல்லையா? அல்லாஹ் படைச்ச எல்லாத்துலயும் தீமை இருக்கு, விளங்கிருங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்னா, தீமை தருகிற பொருளுடைய தீமை விட்டும் பாதுகாப்பு தேட சொல்லல, படைத்தவற்றினுடைய தீமையை விட்டு தான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் படைச்ச எதுவா இருந்தாலும் அதில் தீமையும் உண்டு. சோறு தீமை இல்லையா? சிங்காதங்கிற சில ஆட்கள் டாக்டர் கேப்பையை சாப்பிடுங்கிறான, சில ஆட்களுக்கு டாக்டர்கிட்ட போனா சோத்தை தொடாது, நீ கேழ்வரகு சாப்பிடு அல்லது கோதுமை சப்பாத்தி சாப்பிடு, அவனுக்கு கடி செய்யுதுல. அந்த சோறு கூட அந்த சுகர் அதெல்லாம் இருந்தா மாவு சத்து நமக்கு சில நோயாளிகளுக்கு இடைஞ்சலா போயிருந்தா இல்லையா? அப்ப அதுலயும் கூட கேடு இருக்குது, சோத்துல கேடு இருக்குது, உருளைக்கிழங்கு நல்ல புரோட்டீன் இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லுவான். அதே டாக்டர் திங்காதம்மா 4 பேருக்கு தின்னுடா புரோட்டீன் இருக்குமா, அதே டாக்டர் என்ன செய்வான், உருளைக்கிழங்கு தொடக்கூடாது, தக்காளி தொட்டுறாது, எண்ணெய் தொட்டுறாது, எண்ணெயில் நல்ல சத்து இருக்குமா, நல்லெண்ணெயில் என்னென்ன இருக்குன்னு சொல்லுவான் ஒரு நாளைக்கு. இன்னொரு நாளைக்கு என்ன செய்வான், உம்மாடி தொட்டுறாதியம்மா, உப்பு நல்லதுமா, உம்மாடி உப்பு தொடாதியம்மா. ஒவ்வொரு ஆளுக்கு எனக்கு தொடாதப்ப உனக்கு தொடுமா. அப்ப இதுல எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, அல்லாஹ் படைச்சது நல்லதுன்னு நினைக்கிறவன் மழையே பெய்யுது எல்லாத்துக்கும் நல்லது சொல்ல முடியுமா? மழை பெய்யுதுன்னா மெட்ராஸில் உள்ளவங்க நல்ல, மெட்ராஸில் உள்ளவங்க கூட எல்லாரும் நல்லதுன்னு அவன் எல்லாரும் நல்லதுன்னு சொல்ல மாட்டான். நமக்கு என்னதான் நிலத்தடி நீர் இல்லாம போனாலும் எல்லாருக்கும் மழை வேணும்னு நினைச்சாலும் எல்லாரும் நல்லதுன்னு ஒத்துக்கிற மாட்டான் மழைய. அவன் சைக்கிள்ல மூட்டையில உப்பு மூட்டையை கட்டிக்கிட்டு என்ன செய்வான், வியாபாரத்துக்கு போயிட்டு இருப்பான். அவனுக்கு மழை பெஞ்சா சாக்கு தானே மிச்சமா இருக்கு. உப்பு மூட்டையை சைக்கிள்ல கட்டிக்கிட்டு வியாபாரத்துக்கு போறானே, அவனுக்கு மழை பெஞ்சா என்ன ஆகும் கதி, என்ன இருக்கு அப்புறம் மிச்சம் எல்லாம் கரைஞ்சு போயிடும், வெறும் சாக்கோட விட்டு திரும்ப வேண்டியதான். அவன் என்ன செய்வான், நாசம் பிடிச்ச மழை கெடுத்துருச்சேம்மா, எல்லாரும் வேணும் இருப்போம், அதுவும் கெடுதி இருக்கா இல்லையா? ஆனா அந்த மழைய அளவுக்கு மேல வந்தா மழை வேணும் தான், அது பாட்டுக்கு புயலோட சேர்ந்து வந்துச்சுன்னா என்ன 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 கதிக்கு ஆகுறது? அப்ப எல்லாமே ஒரு அளவுக்கு இருக்கணும், ஒரு லிமிட்டுக்கு இருக்கணும். எல்லா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் தான். அழகான பழமொழி தமிழ்ல இருக்குது, அது இஸ்லாத்துக்கு ஏற்ற பழமொழி தான். இந்த மின்சரி மாகலக்கு மாதிரி தான், படைச்ச எல்லாத்திலையும் கேடு இருக்கிறது. அதுதான் நல்லா சொல்றான், படைச்ச அனைத்திலையும் கேடு இருக்கிறது. அப்ப எல்லாத்திலையும் நீ அந்த பைக்கு இருக்கு நல்லா சொல்ல முடியுமா? ஒரு அளவுக்கு மேல இதுவும் கேடுதான். 4 பேர் தூக்கத்து கடைஞ்சலா இருக்கும்ல, அப்படி இருக்கும். என் தொண்டை கூட பிடிச்சி இருக்கும்ல. சாதாரண பேசுறத விட இந்த மைக்கில் பேசுறதுனால ஒரு மனிதனுடைய எனர்ஜி கூடுதலா செலவாகும்ல. எல்லாம் கெடுதிதான். சில அந்த கெடுதி வர அவன் பாதுகாப்பு தேடிக்கணும், அதெல்லாம் கெடுதிதான்.
ஒரு நல்ல நோக்கத்துக்காக பண்றேன், நீ காப்பாத்திக்கலாம்னு சொல்லி அவன் அப்பீல் போட்டோம்னு சொன்னா அவன் பாதுகாக்கிறான். அப்ப எல்லாம் ஆம்பளை பொம்பளை கெடுதி, பொம்பளை ஆம்பளை கெடுதி. நல்லதும் இருக்கிறது, ஆம்பளைனால பொம்பளை கேடு, பொம்பளைனால ஆம்பளை கேடு, காசுனால கேடு. நல்ல காசு இருந்தா அள்ளி கொடுக்கலாம்னு நினைக்கிறான், காசு இருந்தாலும் அநியாயமும் பண்றான். நல்லதே எல்லாத்துக்கும் எல்லாரும் காசு வச்சுக்கிற எல்லாரும் நல்லது செய்யறானா, அந்த காசு தான் தப்பு செய்யறதுக்கு மற்ற தீமைகள் செய்வதற்கு உதவியா இருக்குது. பதவி அந்தஸ்து என்னத்தை வேணாலும் எடுத்துக்கிறங்க, திங்கிற உணவை எடுத்துக்கிறங்க, அணிகிற ஆடை எடுத்துக்கிறங்க, செல்வத்தை எடுத்துக்கிறங்க, செல்வாக்கை எடுத்துக்கிறங்க, மருந்து மாத்திரைகளை கூட எடுத்துக்கிறங்க. மருந்து மாத்திரை அதிகமா சாப்பிட்டா அது நல்லதுன்னு சொல்ல முடியுமா? அது கூட என்ன செய்யும், இந்த டாக்டர்